everyone. Warm greetings from Matrix. I'm Afros. So, this session is all about how your first year of engineering is going to be. Because இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரான்சிஷன் பீரியட். நம்ம 12th ஸ்டாண்டர்ட் ஸ்கூலிங் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் உள்ள என்டர் ஆகும்போது ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் போவோம். அந்த ஃபர்ஸ்ட் இயர் எப்படி இருக்க போகுது அண்ட் என்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிப்போம், நம்ம என்ன ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கணும் அண்ட் நம்ம எவ்வளோ ப்ரொடக்டிவாக அந்த இயரை ஸ்பெண்ட் பண்ணலாம். பிகாஸ் அதுதான் பேஸ். அடுத்த 3 இயர்ஸ்க்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இயரில் என்ன பண்ணுறோமோ அதுதான் பேஸாக இருக்க போகுது. அப்போ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அது என்னலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த செஷனில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து 12th ஸ்டாண்டர்டில் ஒரு 95% 98% எடுத்துகிட்டு ஒரு டாப் காலேஜில் நான் சீட் வாங்கிட்டேன் அப்படின்னா தட் சூப்பர். பட் அதோட நமக்கு முடியல, இன்னும் நிறைய இருக்குது. பிகாஸ் அந்த 4 இயர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை எப்படி டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட என்டையர் கரியருமே டிசைட் ஆக போகுது. இப்போ வந்து நான் 95% எடுத்துட்டேன் ஸ்கூலில். நான் ரொம்ப 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 10th 12th ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன். இப்போ நான் காலேஜ் போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறேன், திருப்பி பிளேஸ்மெண்ட் வரும்போது நான் திருப்பி படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா அங்கே அது பிரச்சனை. பிகாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் இயரில் இருந்தே பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை டெவலப் பண்ணால் மட்டும்தான் முடியும். பிளேஸ்மெண்ட் அப்படின்றது உங்களோட ஃபைனல் இயரில் விச் மீன்ஸ் 7th செமஸ்டர் போல் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ வந்து கண்டினியூஸாக கம்பெனிஸ் எல்லாமே ஹையர் பண்ணுறதுக்கு வந்துட்டே இருப்பாங்க, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து நான் இது ப்ரிப்பேர் பண்ணணும், இது நான் படிக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா ப்ராசஸ் வந்து அகைன் நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து என்ன சிலபஸில் இருக்கோ அதை நம்ம அப்படியே ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அண்ட் அப்படியே சைட் பை சைட் நம்ம ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணிகிட்டே போனோம்னா நமக்கு பிளேஸ்மெண்ட் வரும்போது ரொம்ப பெரிய ப்ரிப்ரேஷனாக தேவைப்படாது. ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிவிட்டு நம்ம என்னவோ அதை அட்டன் பண்ணிக்கலாம் எப்பவுமே. அதனால நான் வந்து ஸ்கூலில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன், காலேஜ் போயிட்டு நான் ஜாலியாக இருக்க போகிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ யா, இப்போ அப்படி நினச்சி நம்ம காலேஜ் போயிட்டோம், ஃபர்ஸ்ட் இயர் என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சில சப்ஜெக்ட் சரியாக படிக்கல, ஏதோ ஒரு 1-2 சப்ஜெக்ட்ஸில் அரியர் வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம திருப்பி கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அரியர்னும் போது நீங்கள் நெக்ஸ்ட்டு செமஸ்டர் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பேப்பரையும் சேர்த்து அந்த இயரோட எழுதுவீங்க. ஓகே, அப்போ அது உங்களுக்கு ஒரு ஆடட் ப்ரெஷராக இருக்கும். ஒரு செமஸ்டர்லையும் லைக் உங்களுக்கு ஒரு 8 பேப்பர்ஸ் அந்த மாதிரி இருக்கும், லேபு எல்லாமே சேர்த்து. அப்போ வந்து ப்ரீவியஸ் செமஸ்டரில் அரியர்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து நீங்கள் அந்த செமஸ்டரில் ப்ரிப்பேர் பண்ணும் போது இன்னும் அது ஒரு ஆடட் ப்ரெஷராக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்தந்த செமஸ்டரில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம படித்து எடுத்துகிட்டு போகிறது தான் கரெக்டு. ஏன் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் கரெக்டான இயர் எப்படி சொல்கிறேன்னா, அது அப்படியே ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். நம்ம 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து காலேஜ் வர்றதுனால நம்ம 12th என்ன படித்தோமோ மோஸ்ட்டாக அதோட கண்டினியூஷன் தான் ஃபர்ஸ்ட் இயரில் இருக்க போகுது. அதேதான் நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஆல்ரெடி 2 இயர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சாச்சு, ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி நம்ம நினச்சோன்னா ரொம்ப கஷ்டம். பிகாஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜில் இருந்தே நம்ம வந்து ப்ராப்பர் அதுக்கு நான் ரொம்ப அப்படியே ஸ்கூலில் படித்த மாதிரி பயங்கரமாக புக்கும் கைமாவே சுற்றுங்க அப்படியெல்லாம் இல்லை. என்ன இருக்குது அப்படின்றத நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டா போதும். நம்ம ஸ்கூல் மாதிரி அப்படி ரொம்ப பயங்கரமாக நம்ம என்ன இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னாலே நம்ம செமஸ்டர்ஸ் எல்லாம் ஈஸியாகவே கிளியர் பண்ணிக்கலாம். பிகாஸ் M1 அண்ட் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வந்து சப்ஜெக்ட்ஸாக இருக்க போது. M1னா மேத்தமேட்டிக்ஸ் 1 பேப்பர். இப்போது இந்த பேப்பர்லாம் நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதோட கண்டினியூஷனாக தான் நமக்கு இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம கால்குலஸ் படிச்சிருப்போம், மேட்ரிசஸ் படிச்சிருப்போம் அண்ட் அதோட கண்டினியூஷனாக இருக்கிறதுனால ஒரு டச் இருக்கும். ஓகே, நம்ம இது 12th படித்தோம், அதுலேருந்து கண்டினியூஷனாக இது வருது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். அண்ட் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்ன்றது அது ஒரு தனி பார்ட். அது வந்து நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும் அந்த பேப்பருக்கு மட்டும். அண்ட் தென் கண்டிப்பாக ஒரு கோடிங் பேப்பர் இருக்கும். அது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஃபர்ஸ்ட் இயர் வந்து காமன் ஃபார் ஆல் டிபார்ட்மெண்ட் பேப்பர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் இயர்ன்றது எல்லாமே நீங்கள் இப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஈசியாக இருந்தாலும் சரி, ட்ரிபிள்இயாக இருந்தாலும் சரி, மெக்கானிக்கல் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்து எல்லாருக்குமே காமன் சிலபஸ் அண்ட் காமன் பேப்பர்ஸ். அதாவது மேத்தமேட்டிக்ஸ் 1 அண்ட் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ், ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி, இது எல்லாமே காமன் சப்ஜெக்ட்ஸாக எல்லாருமே எழுதுவாங்க. ஓகேவா? அண்ட் யோர் ஜிபிஏ மேட்டர்ஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க ஜிபிஏ வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை, பிகாஸ் ஒரு டாப் டயர் கம்பெனிஸ் யாருமே, ப்ராடக்ட் கம்பெனிஸ் யாருமே ஜிபிஏவை பார்க்க மாட்டாங்க, சிஜிபிஏ ஒரு க்ரைட்டேரியாவே கிடையாது அப்படின்ட்டு.
அது வந்து கண்டிப்பா அப்படி கிடையாது. சிஜிபிஏ மேட்டர்ஸ். அதுக்கு நான் வந்து நீங்க கண்டிப்பா 9 அபோவ் வச்சிருக்கணும். 9.5 அண்ட் அபோவ் சிஜிபிஏ வச்சிருக்கணும். அப்படிலாம் எதுவுமே இல்ல. ஒரு டீசென்டான சிஜிபிஏ தட் இஸ் ஒரு 8, 8.5 அந்த ரேஞ்சில் நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா கூட போதும். பிகாஸ் ஸ்கில்ஸ் தான் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் பிளேஸ் ஆகிறதுக்கு. ஓகே, உங்க சிஜிபிஏ பார்த்து யாரும் ஜாப் தர போறது இல்லை. அது வந்து கரெக்ட் தான். பட் என்னன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் இருக்கும்ல. நீங்க ஒரு கம்பெனி வராங்க, அந்த கம்பெனிக்கு நம்மள அப்ளை பண்றதுக்கான பேசிக் கிரைட்டீரியாவே 7.5 அண்ட் அபோவ் சிஜிபிஏ இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. ஸோ உங்ககிட்ட அந்த 7.5 சிஜிபிஏவே இல்லை அப்படின்னா உங்களால அந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணவே முடியாது. ஓகே, அப்போ அப்ளையும் பண்ண முடியலன்னா நம்ம போய் எப்படி நம்ம ஸ்கில்ஸை போர்ட்ரே பண்ணி அந்த ஜாபை வாங்க முடியும்? ஸோ அப்போ என்ட்ரி லெவலுக்கு கண்டிப்பாக நமக்கு சிஜிபிஏ மேட்டர்ஸ். அதனால ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேருந்தே படிங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்னும் போது 12th ஸ்டாண்டர்டோட கண்டினியூஷன் தான் நான் சொன்னேன். அப்போ இன்னுமே ஈஸியா இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. ஆல்ரெடி 12th ஸ்டாண்டர்ட்ல அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கான்செப்ட்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சு படிச்சிருப்போம் அப்படின்னும் போது காலேஜ்ல போயிட்டு அதோட கண்டினியூஷனா அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் பேப்பர்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம அதை இன்னும் ஈஸியாவே படிச்சிடலாம். அண்ட் ஒரு 9 அண்ட் அபோவ் சிஜிபிஏ நம்ம எடுத்துட்டோம் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல அப்படின்னா செகண்ட் செமஸ்டர்லயும் ஆல்மோஸ்ட் அதுக்கிட்டே நம்ம எடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கும் போது என்கிட்ட 9 அண்ட் அபோவ் சிஜிபிஏ இருக்குதுன்னா நான் செகண்ட் இயர் தேர்ட் இயர் போகும்போது சப்ஜெக்ட்ஸ் மேபி கொஞ்சம் கஷ்டமா வரலாம். கோர் பேப்பர்ஸ் எல்லாம் நமக்கு வரும். அப்போ நமக்கு சிஜிபிஏ கம்மியானாலும் அந்த செமஸ்டர்ல கியூமுலேட்டிவ் தானே, நமக்கு கியூமுலேட்டிவ் கிரேட் பர் பாயிண்ட்ஸ் தானே போகுது. ஸோ அப்போ டேலி பண்ணும்போது நமக்கு ஒரு ஆவரேஜான சிஜிபிஏ கிடைச்சிடும் 8.5 அண்ட் அபோவ் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல உங்களால எவ்வளோ பூஸ்ட் பண்ண முடியுதோ சிஜிபிஏவை அவ்வளோ பூஸ்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல தான் நமக்கு நிறைய அதர் டாஸ்க்கும் இருக்கும். லைக் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும், சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணணும், ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நடுவில் நம்ம படிக்கவும் செய்யணும். அப்படின்னும் போது அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அதனால நீங்கள் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேயே உங்களோட சிஜிபிஏவை நல்லா பூஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இயர்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக போகலாம். பிகாஸ் கொஞ்சம் கம்மியானாலும் சிஜிபிஏ டேலி ஆகிடும். அண்ட் கோடிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இப்போ நான் சிஎஸ் பேக்ரவுண்டில் இருக்கீங்கன்னா கூட இசிஓ, ட்ரிபிள்இ, மெக்கு, சிவில் இந்த மாதிரி எனக்கு வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான பிரான்ச்சே இல்லை, நான் எதுக்கு கோடிங் கற்றுக்கணும் அப்படிலாம் நினைக்கவே முடியாது. பிகாஸ் நான் சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் இயரில் வந்து காமன் பேப்பர். அப்போ கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம படித்தே ஆகணும். ஓகேவா? அண்ட் கோடிங்ன்றது இன்னொன்று என்னென்னா பிளேஸ்மெண்ட் டைம் அப்போவும் உங்களுக்கு அதோட ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். பிகாஸ் ஒரு ஐடி கம்பெனியில் நீங்கள் பிளேஸ்மெண்ட் அப்ளை பண்ணுறீங்க, அட்டன் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா கோடிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கோடிங் ரவுண்ட் இல்லாமல் எந்த ஐடி ஜாப்புமே கிடைக்காது. ஸோ அது உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். உங்கள் கோரும் இருக்கும், ஐடி ஜாப்ஸ்க்கும் நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து நான் காலேஜ் போய் ப்ரொஃபஸர்ஸ் எனக்கு கிளாஸ் எடுத்து ஸ்கூல் மாதிரி என்னை உட்கார வச்சு சொல்லி தந்தால் தான் நான் கோடிங் கற்றுப்பேன் அப்படியெல்லாம் அங்கே நமக்கு டைமே இருக்காது காலேஜில். அப்படி அவங்க ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி அப்போ கற்றுக்கிற அளவுக்குலாம் இப்போதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க. லைக் பைத்தான், சி ஆர் C++, எனி லாங்குவேஜ் இஸ் ஃபைன். ஓகே, அதில் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுங்க. ஓகேவா? ஸ்ட்ராங் ஆகிடுங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 2 months or 3 months இஸ் மோர் தென் எனஃப். ஓகே, அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, அதோட சின்டாக்ஸ் என்ன, அந்த லாங்குவேஜஸ் என்னெல்லாம் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்ற கான்செப்ட் கற்றுக்கிறதுக்கு. பட் நீங்கள் அதில் மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராக்டிஸ் தான். பிகாஸ் கோடிங்ன்றது அப்படியே மேக்ஸ் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் லாஜிக் அண்ட் கான்செப்ட்ஸ் தான். படிக்க ஆரம்பிங்க, கோடிங் கற்றுக்க ஆரம்பிங்க. பிகாஸ் நிறைய ப்ராக்டிஸ் தேவை நமக்கு. நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, லீட் கோடு, ஹேக்கர் ரேங்க், அந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதுலலாம் போய் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுங்க. ஓகே, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேயே பண்ணணும் அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் இயர்ன்றது ஃபஸ்ட்டு காலேஜ் போங்க, அடாப்ட் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குது அந்த என்விரான்மெண்ட்ன்றது, நிறைய எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி அகடமிக்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுங்க, நல்லா சிஜிபிஏ மெயின்டைன் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜை செலக்ட் பண்ணி அந்த லாங்குவேஜை கற்றுக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன இருக்குது அந்த லாங்குவேஜில் அப்படின்றது. அதுக்கப்புறமா வந்து உங்களோட ப்ராக்டிஸ் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. லீட் கோடோ, ஹேக்கர் ரேங்கோ எங்கேயோ போய் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா கோடிங்ன்றது நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா ஆப்டிடியூடு. ஆப்டிடியூட்னா மேக்ஸு, பேசிக் மேக்ஸ் நம்ம ஸ்கூல் லெவலில் படிச்சுருப்போம்ல அந்த மேக்ஸு அண்ட் லாஜிக்கல் ரீசனிங்கு, அதெல்லாம் இங்கிலீஷ் வெக்காபுலரி இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டார்டிங்கே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களோட பிளேஸ்மெண்ட்ஸில் அதுவும் ஒரு ரவுண்டாக இருக்க போகுது. அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இயரில் பண்ண வேண்டியது.
யா, இது எல்லாத்தையுமே நீங்க தனியா பண்ணணுன்ற எந்த அவசியமுமே இல்ல. அட் மேட்ரிக்ஸ் நாங்க இது எல்லாத்துக்குமே கோர்சஸ் ப்ரொவைட் பண்றோம். ஃபார் இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ், இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ், இது எல்லாத்துக்குமே தனித்தனியா கோர்சஸ் இருக்கு. ஸ்க்ராட்ச்ல இருந்து கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே திருப்பி ரீடீச் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது தான் எங்களோட மோட்டோ. அண்ட் ஃபார் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஆல்சோ லைக் பைத்தன், ஜாவா, சி++, எஸ்கியூஎல், தென் எடிட்டிங், அந்த மாதிரி எல்லா கோர்சஸுமே நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் கிடைக்கும் ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட இருந்து. ஸோ இஃப் எனி ஒன் இஸ் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் காண்டாக்ட் மீ. யா, ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் இன்ஜினியரிங் இப்படி தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே இந்த மைண்ட் செட்டோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட 4 years ரொம்ப நல்லா போகும். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.